ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற எல்லாரும் தொழுது கொள்ளுகிற நல்ல நாள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். இன்றைக்கு எல்லாரும் தேவ பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் நம்ம திருச்சபைகளை போய் அவருடைய அன்பை, அவருடைய தேவனோடு உள்ள உறவை நம்ம புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள், அவரை ஆராதிக்கிற நாள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற நம்ம ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து எந்த நோய் நொடி அணுகாமல் நம்மளுக்கு அனுதின ஆகாரத்தை கொடுத்து, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல நிம்மதியை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நல்ல தூக்கத்தை கொடுத்து, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து நம்மளை அனுதினமும் நடத்துகிறாரு பாருங்க, ஒவ்வொரு மணி நேரமும். அதனால் நம்ம வாரம் போய் இந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின நம்ம ஆண்டவராகிய இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிற நாள். நமக்கு அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்ம விலைக்கிரயமாக வாங்கின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற, ஆராதனை செலுத்துகிற, துதி செலுத்துகிற நாள். இந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம எல்லாரும் போய் ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். இது நம்மளுடைய வேலை, நம்மளுடைய கடமை, நம்மளுடைய அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு ஒழுங்கின் காரியம். இது உடன்படிக்கை, அவரோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. இந்த நாளிலும் தடை இல்லாமல் யாரும் அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லி போகாமல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய சன்னிதானத்தில் கட்டாயம் அவர் போய் தொழுது கொள்ளுங்கள். ஒரு மனமகிழ்ச்சி, சமாதானம் உண்டாகும். வேறு இடரல், பிரச்சனை, மனதில் இருக்கிற பலவிதமான காரியங்கள்லாம் நீங்கிடும். நன்மையே பிறக்கும். இன்றைய நாளிலும் நன்மை உண்டாகும். இன்றைக்கு உங்கள் யாவருக்கும் உள்ள ராசி பலன், யாவருக்கும் நன்மை உண்டாகும். ஆண்டவர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு காரியத்திலும் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.